பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலையில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கிறீர்கள். அதனால் நீங்கள் பலன் அடைகிறீர்கள், உற்சாகம் அடைகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுவதில் சந்தோஷப்படுகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஏன் தெரியுமா? கிறிஸ்து நமக்காக மரித்தார். எப்பொழுது? நாம் பாவிகளாய் இருக்கையில். இந்த உலகத்தில் நாம் பாவிகளாய் இருக்கையில், இந்த உலகத்தில் நாம் மோசமானவர்களாய் இருக்கையில், இந்த உலகத்தில் நாம் துன்மார்க்கர்களாய் இருக்கையில், இந்த உலகத்தில் நாம் பாவச்சேற்றிலே கிடக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாவச்சேற்றிலிருந்து தூக்கினார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்தார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அதற்காக நான் ஆண்டவரை இந்த நேரத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பாவிகளாய் இருக்கை, உலகம் பாவத்தில் இருக்கும்போது, உலகம் பாவமானதாக இருக்கும்போது, குடியும் வெறியும் தவறான உறவுகளும் மோசமான வாழ்க்கையும் துன்மார்க்கமான ஜீவியமும் பயங்கரமான இந்த உலகத்திற்காக தேவன் தன் ஜீவனை கொடுக்க வந்தாரே. நாம் பாவிகளாய் இருக்கையில், உலகம் மாத்திரமல்ல, நானும் பாவியாயிருந்தேன். கேட்கிற நீங்களும் பாவிகளாயிருந்தீர்கள். இதை எழுதுகிற பவுல் சொல்லுகிறார், பாவிகளிலெல்லாம் பிரதான பாவினார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாய் இருக்கிறது. பாவிகளிலெல்லாம் பிரதான பாவி நான் என்று பவுல் குறிப்பிடுகிறார். அவ்வளவு பெரிய பாவியாக தன்னை பற்றி பேசுகிற அந்த பவுலை குறித்து யோசிப்பார். எவ்வளவு பெரிய பரிசுத்தவானவர். ஆனால் பாவிகளிலெல்லாம் பிரதான பாவி என்று தன்னை குறித்தவர் பேசுகிற அளவுக்கு அவர் என்ன பாவம் செய்தார்? ஒன்றும் செய்யவில்லை. அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, நாம் பாவிகளாய் இருந்தோம் ஒரு காலத்தில். கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்தார். நம்முடைய பாவத்தை அன்றைக்கே அவர் சிலுவையிலே சுமந்தார். அன்றைக்கே நம்முடைய பாவத்திற்காக தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அன்றைக்கே நம்முடைய பாவத்திற்கான எல்லா தண்டனைகளையும், எல்லா அடிகளையும், எல்லா நிந்தைகளையும், எல்லா அவமானங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை வழங்க பண்ணுகிறார். இதுல என்ன விளங்குகிறதுன்னா, ஆண்டவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கார். ஆம், இவ்வளவாய் உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால் பிதாவானவர் நம் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று 1 யோவான் 3:1 சொல்லுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நம் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆம், நான் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறேன். பிதாவாகிய ஆண்டவர் என் மேல் அன்பு வைத்தார். தேவன் என் மேல் வைத்த தமது அன்பினால் தன்னுடைய சொந்த குமாரனை எனக்காக கொடுத்தார். நான் மரிக்க வேண்டிய இடத்திலே இயேசு மரித்தார். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே இயேசு அடிக்கப்பட்டார். நான் அவமானப்படுத்தப்பட வேண்டிய இடத்திலே இயேசு அவமானப்படுத்தார். சிலுவையை சுமந்தார், நிந்தையை ஏற்றுக்கொண்டார், தன்னையே அர்ப்பணித்தார். இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே அவர் இருக்கிறார். தேவனுடைய அன்பை நீங்களும் எண்ணி பாருங்கள். அந்த அன்பை நினைத்து வாழுங்கள். ஆண்டவருக்கு கடைசி வரை ஒரு உண்மை உள்ள உயிருள்ள சாட்சிகளாய் இருங்கள் என்று
உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து எங்களுக்காய் மரித்ததினால் தேவன் எங்கள் மேல் வைத்த தமது அன்பை வழங்க பண்ணதற்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனமும் ஒருவருக்கே உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். ஆமென்.